கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 2500 அந்தி மண்டலத்தில் ஒரு வாழ்க்கை அப்படின்ற புக்குடைய இரண்டாவது அத்தியாயத்துடைய இரண்டாவது பாகத்தை தான் பார்க்க போகிறோம். முதல் பாகத்தை பார்க்கலன்னா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்துருக்கேன். மற்ற வீடியோஸ் அதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ இன்ட்ரோ ப்ளஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் அதெல்லாம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சாப்டர் 2 பார்ட் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரீகப் மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். டைடலி லாக்டு எர்த் போஸ்ட் அபோகலிப் வேர்ல்டு, அதில் தனியாக வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஐசக். அவர் மல்டிவர்ஸில் இருக்க பூமிக்கு தப்பிச்சு போகணுன்னு ஒரு மிஷினை பில்ட் பண்ணிகிட்ருக்காரு. கிட்ட 10 வருஷமாக அந்த மிஷின் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கி முடிக்க இதுக்கிடையில் அவருக்கு உதவி கேட்டு வர ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியாமல் கண்ண முன்னாடி இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு டிப்ரெஷனில் இருக்காரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மீண்டு வந்து மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னும் பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து அவர் வந்து மனுஷங்க வாழக்கூடிய ஒரு பூமியை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இப்போ அவரும் சிட்டும் அந்த பூமிக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஐசக் மண்டேவை மிஷின் ஆன் பண்ண சொல்ல மண்டேவும் மிஷின் ஆன் பண்ண மல்டிவர்ஸ் உலகத்துக்கு போகிறதுக்குள்ளான போர்ட்டல் உருவாகுது. ஐசக்கும் சிட்டும் போர்ட்டல் முன்னாடி ரெடியாக இருக்காங்க உள்ளே போகிறதுக்கு. ஸோ 2 பேரும் பொறுமையாக நடந்து அந்த போர்ட்டல் வழியாக உள்ளே போகிறாங்க. ஐசக் உள்ளே போனதும் மண்டே பேச ஆரம்பிக்கிறா. குட் பை ஐசக், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எப்படியோ நீ அந்த புதிய உலகத்தில் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்றா, அதுவே எனக்கு சந்தோஷம். அதோட தனிமையை மறந்து நீ போயிருக்க இடத்துல உனக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். மண்டே அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஐசக் சிட்டை தூக்கிக்கிட்டு போர்ட்டல் வழியாக இந்த பக்கம் லேபில் அலறி அடிச்சுட்டு வந்து பொதுகடின்னு கீழே விழுகிறான். அவன் அந்த மாதிரி கீழே விழுந்த அடுத்த செகண்ட் போர்ட்டல் க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி ஐசக் வந்து விழுந்ததை பார்த்த மண்டே, என்னையா திரும்பி வந்துட்ட? நான் இன்னும் உனக்கு சென்ட் ஆஃப் பிச்சே கொடுத்து முடிக்கல, அதுக்குள்ளே திரும்பி வந்தா எப்படி அப்படின்னு கிண்டலாக கேட்க ஐசக் கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை. ஐசக் அந்த இடத்துல என்ன பார்த்தான், என்ன நடந்ததுன்னு தெரியல. அவன் அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பயந்து போயிருக்கான், அரண்டு போய் இருக்கான்னு சொல்லலாம். கை கால்லாம் நடுங்குது, பயத்தில் அவனோட இதயம் அப்படியே துடிக்கிறது, வெளியில் கேட்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஐசக் இருக்கிறத கவனித்த மண்டே, என்னாச்சுப்பா? சரி வந்து முதல்ல உட்காரு, தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல ஐசக் வேகமாக சூட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காத்தோட்டமாக போய் ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறான். ஐசக் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு ஆசுவாசம் அடைஞ்ச பிறகு, சரி இப்போ சொல்லி என்னாச்சு அப்படின்னு மண்டே கேட்க, அதுக்கு அதை ஏன் கேட்குற மண்டே, அந்த இடம் நாம் நினச்ச மாதிரி இல்லை, அங்கே வாழ்கிறவங்களாம் பயங்கரமாக இருக்காங்க. அதுலேயும் அந்த குழந்தைகிட்ட நான் மாட்டியிருந்தேன், செத்தே போயிருப்பேன், நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை ஐசக் சொன்னதை கேட்ட மண்டே, என்னது ஒரு குழந்தை உன்னை கொல்ல பார்த்ததா? இதை சொன்னால் ஒரு குழந்தை கூட நம்பாதரா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மண்டே ஐசக்கை கிண்டல் பண்ண, அட லூசு மண்டே, நான் சொல்கிறத முழுசாக கேளு. அந்த குழந்தை நீ நினைக்கிற மாதிரி சாதாரண குழந்தை இல்லை, அது ஒரு ராட்சச இனத்தை சேர்ந்த குழந்தை அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு மண்டே ஆச்சரியமாக பதிலுக்கு கேள்வி கேட்க, அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல என்ன மாதிரியே நிறைய பேர் என்ன மாதிரியே நிறைய பேரை பார்த்தேன். அதில் ஒருத்தன் வேறு அந்த குழந்தைகிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் உயிர் பழச்சானோ இல்லையோ, அதிர்ஷ்டவசமாக தான் தப்பிச்சிட்டான்ப்பா அப்படின்னு ஐசக் பெருமூச்சு விட்டுக்கிட்டே சொல்கிறான். ஐசக் சொன்னதையெல்லாம் கேட்ட மண்டே, சரி இப்போ என்ன பண்ணுறது ஐசக் அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுறது, மறுபடியும் வேற ஒரு பூமியை கண்டுபிடிக்க வேண்டியதான். இந்த முறை கண்டுபிடிக்க போகிற பூமியாவது இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு மண்டே சிரிக்கிறான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே மறுபடியும் அந்த மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மறுபடியும் மண்டே மிஷினை ஆன் பண்ண அந்த மிஷின் மறுபடியும் ஒரு மல்டிவர்சல் பூமிக்கு போகிறதுக்கு உண்டான போர்ட்டல் உருவாக்குது. ஸோ அது வழியாக காஸ்மிக் ட்ராக்கர் அனுப்புகிறாங்க. அந்த ட்ராக்கர் மறுபடியும் அந்த பூமி மனுஷங்க உயிர்கள் வாழறதுக்கு தகுதியான இடம் அப்படின்னு தகவல் அனுப்புது. அந்த தகவலை பார்த்த ஐசக் எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் உட்காந்துருக்கான். ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை சொதப்பலாகி போச்சு. ஸோ இப்போ இந்த பூமி வந்து ஒழுங்காக இருக்குமா இல்லாதா அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே வந்து, சரி இந்த பூமி எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனும் சிட்டும் மறுபடியும் கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. ஐசக்கும் சிட்டும் மறுபடியும் சூட்டப் பண்ணிக்கிட்டு தகவல் அனுப்பின அதே பூமிக்கு மறுபடியும் போர்ட்டல் உருவாக்கி 2 பேரும் போகிறதுக்கு தயாராகிறாங்க. ஸோ ஐசக் சிட் 2 பேருமே போர்ட்டல் வழியாக உள்ளே போகிறாங்க. அந்த பக்கமாக வெளியில் வந்து ஐசக் பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறான். அடுத்த நொடி ஐசக்குடைய கண்ணில் ஆனந்த கண்ணீர்.
ஏன்னா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதிர்பார்ப்பே இல்லாமல் போன ஐசக்குக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அவன் கண் முன்னாடி இருக்கிற உலகம் காடு மலை ஆறுகள்னு உயிர்கள் வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா அம்சமும் பொருந்திய ஒரு அற்புதமான உலகமாக இருக்குது. அந்த இயற்கை காட்சியை பார்த்த ஐசக், ஓ மை காட், வாவ், இந்த இடத்த பாரு சிட், எவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிக்கிட்டே அங்கே வீசுகிற அந்த இயற்கை சுத்தமான காற்றை அப்படின்னு சுவாசித்து பார்க்குறான். அப்படியே பார்த்துக்கிட்டே திரும்பி பார்க்க தூரத்தில் ஒரு ஆறு இருக்கிறத பார்க்குறான். அந்த ஆற்றை பார்த்த உடனே அவனுடைய ப்ளஸ் அந்த அவன் கூட இருக்க அந்த சிட்டோடைய 2 பேருடைய சூட்டையும் வந்து ஒரு தட்டையான பொருளாக உருமாற்றி, அந்த சூட் வந்து நேனோ டெக்னாலஜியால சூட், அதை வந்து தட்டையான ஒரு பொருளாக உருமாற்றி அவனோட இடுப்பில் இருக்க அந்த பெல்ட் பக்கில் சொருகி வச்சுக்கிறான். அப்புறம் சிட்டை தூக்கிக்கிட்டு 2 பேருமா வேகமாக ஆற்றை நோக்கி போகிறாங்க. ஐசக் ஆற்றுக்கிட்ட போன அடுத்த செகண்ட், ஒரு செகண்ட் கூட வீணாக்காமல் ஆற்றுக்குள்ளே டைவ் அடித்து அந்த ஆற்று தண்ணீர் அப்படியே அள்ளி குடிக்கிறான். ஆஹா, இந்த ஆற்று தண்ணி எவ்வளோ க்ளீனாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது பாரு சிட், நீ குடிச்சு பாரு, சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தண்ணீரை அள்ளி அப்படியே ரசித்து குடிக்கிறான். ஐசக் இந்த மாதிரி வினோதமாக நடந்துக்கிறத பார்த்த சிட் அப்படியே ஐசக் வந்து வித்தியாசமாக பார்க்குறான். அதுக்கப்புறம் சிட்டு வந்து அந்த ஆற்று தண்ணீரை அள்ளி குடிச்சு டேஸ்ட் பார்க்குறான். ஐசக் ஆசை தீர அந்த ஆற்று தண்ணியை குடிச்சிட்டு ஆற்றுலேருந்து வெளியில் வந்து அவன் சட்டையை காய வச்சுக்கிட்டு இருக்க, இப்போ என்ன பண்ணுறது தனக்கு தானே அப்படியே பேசி புலம்பிக்கிட்டே இருக்கான். அப்படியே புலம்பிக்கிட்டே எதிர்ச்சியாக பார்க்கும்போது தூரத்தில் ஒரு கிராமம் இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்த உடனே, அங்கே பாரு சிட், தூரத்தில் ஒரு கிராமம் தெரியுது, அங்கே கிராமம் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக மனுஷங்களும் இருப்பாங்க, ஐயோ என்ன பண்ணுறது, அவங்ககிட்ட எப்படி பேசுறது, எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். ஐசக் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் குதிரை மேலே சில காவலாளிகள் வர மாதிரி தெரியுது. ஐசக் பார்க்கறதுக்கு வித்தியாசமாகவும் தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த அந்த காவலாளிகள் அவன்கிட்ட வர்றாங்க. குதிரை கணைக்கிற சத்தம் கேட்ட உடனேயும், என்னடா இது குதிரை கத்துற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக ஐசக் திரும்பி பார்க்க அவனுக்கு முன்னாடி இருந்தது காவலாளிகள். ஐசக் காவலாளிகள் அவங்க 2 பேரும் அப்படியே நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகும்? ஸோ இதோட நம்ம சாப்டர் 2 முடியுது. காவலாளிகள் இந்த இடத்துல இருக்காங்கன்னா, இப்போ ஐசக் வந்திருக்கிற பூமி வந்து அரச காலகட்டத்தை சேர்ந்த ஒரு பூமியா, அப்படி இல்லை இவங்க எதனா ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு நாடக கோஷ்டியா, ஒருவேளை உண்மையிலேயே அவங்க அரச காலகட்டத்தை சேர்ந்த காவலாளிகளாக இருந்தால் அவங்க வந்து ஐசக் சொல்கிறத நம்புவாங்களா, அதனால் ஐசக்குக்கு வேறு எதனா பிரச்சனை வருமா, இவன் வந்து இந்த இடத்துல அவனுடைய ஆசைப்படி இங்கே நிம்மதியாக வாழ முடியுமா, தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்துருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுங்க. ஒரு கதை சொல்லவா?